உங்க பொண்ணு வயசுக்கு வரல அப்படின்னு உங்களுக்கு பதட்டமா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஏஜ்னு பாருங்க. பொதுவா நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்றோம்னா வயசை வந்து நடக்கிற வயசு சொல்றோம். பட் ஆனா இங்கிலீஷ்ல வந்து முடிஞ்ச வயசு தான் சொல்லுவாங்க. அதாவது 10 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதுல 9 வயசு முடிஞ்சு 10 வயசு நடக்கிறப்பவே 10 வயசு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வயசு என்னன்னு சொல்றோன்றது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பருவ வளர்ச்சி அப்படின்றது 8 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கணும். அண்ட் பொண்ணுங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மார்பு வளர்ச்சி 13 வயசு முடிகிறப்ப அட்லீஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சா இருக்கணும். அதாவது 8th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறப்ப அவங்களுக்கு மார்பு வளர்ச்சி அட்லீஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சா இருக்கணும். 15 இயர்ஸ் அதாவது 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வந்திருக்கணும். 15 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறப்ப. ஸோ ஒரு பொண்ணுக்கு வந்து மார்பு வளர்ச்சி 13 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியும் வரலனா ஆர் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் 15 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியும் வரல அப்படின்னா இந்த 4 விஷயங்கள் நம்ம செக் பண்ணி பார்க்கணுங்க. ஒன்று வந்து தைராய்டு TSH FT4 செக் பண்ணி பார்க்கணும். தைராய்டு குறைபாடுனால கூட இது மாதிரி வரலாம். ரெண்டாவது வந்து ப்ரொலாக்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோன், அது அதிகரிப்புனால கூட உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். மூணாவது LH-FSH அப்படின்ற ஹார்மோன். இந்த LH-FSH தான் பருவ வளர்ச்சிக்கான ஹார்மோன். ஸோ இந்த LH-FSH நார்மலா இருக்கா இல்ல அதுல எதுவும் தொந்தரவு இருக்கான்றதை பார்க்கணுங்க. இன்னும் 2 முக்கியமான காரணங்கள் வந்து சுகர், ஊட்டச்சத்து குறைபாடு இல்ல ஸ்ட்ரெஸ்ஸா கூட இருக்கலாங்க. ஸோ 13 வயசு வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம். 13 வயசுக்கு அப்புறமும் மார்பு வளர்ச்சி வரல ஆர் 15 வயசுக்கு வந்தும் வயசுக்கு வரல அப்படின்னா டெஃபினட்டா டாக்டர் பாருங்க.